25-year-old ராதிகா யாதவ் ரொம்பவும் பப்ளியான ஒரு கேரக்டர். அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் டென்னிஸ் பிளேயர். நார்மலான ஒரு டென்னிஸ் பிளேயர்லாம் கிடையாதுங்க. ஹரியானாவில் டாப் 5 டென்னிஸ் பிளேயர்ஸில் இவங்களும் ஒருத்தங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய டிசிப்ளினுக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகளை அவங்க பெற்றிருந்தாங்க. ITF உடைய விமென்ஸ் டபுள் ரேங்கிங்கில் கிட்டத்தட்ட 113 ரேங்க் வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2024 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் அவங்களுடைய டென்னிஸ் கெரியரும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. மாடலிங் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அவங்க வந்து எக்ஸல் ஆகிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க 57 டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 18 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. லிட்டரலாக சொல்ல போனால் இந்தியாவுக்கு அடுத்த சானியா மிர்சா இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஒன்று முடிவு பண்ணால் ஆண்டவன் ஒன்று முடிவு பண்ணுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் ராதிகா யாதவ் அடுத்த பெரிய ஸ்டாராக ஆக வேண்டியவங்க, ஒரு பறவையாக பறக்க வேண்டியவங்க. ஆனால் அந்த பறவையோட ரெக்கைகள் மட்டும் கிடையாதுங்க, பறவையோடைய உயிரே பறித்த நிலைமையில் அவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக அடிபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்கன்னு சொல்லலாம். இழந்ததுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, அவங்களுடைய ரொம்பவும் க்ளோஸான ஒரு பர்சன். யார் இந்த ராதிகா யாதவ், அவங்கள ஏன் கொன்னாங்க, டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு க்ரைம் ஸ்டோரியை தவிர்த்து ஒரு மிகப்பெரிய லேர்னிங்கை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அந்த லேர்னிங்கை கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். 10th July 2025 குருகிராமில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ராதிகா யாதவ் அன்னைக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாங்க. காலையிலேருந்து அவங்களுடைய வீட்டில் ரொம்பவும் பிஸியாக வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு அவங்க அம்மாவுடைய பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அங்கிள், அதுக்கப்புறம் அவங்களுடைய கசின் பிரதர் எல்லாரையும் வீட்டில் கூப்பிட்டு பக்கா பிளானிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அங்கிளும் அந்த கசினுமே வந்து கீழே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஹாலில். திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டமால்னு ஒரு சவுண்டு. பதறிப்போன அங்கிளும் அந்த கசினும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை நோக்கி ஓடுறாங்க. ஐயோ, குக்கருக்கான வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த இடத்துல பார்த்தா, அவங்க பார்த்த காட்சியை அவங்களாலேயே நம்ப முடியலங்க. ராதிகா யாதவ் இரத்த வெள்ளத்தில் ஃப்ளோரில் கீழே கிடந்தாங்க. பதறிப்போன அவங்களுடைய அங்கிளும் அந்த கசின் பிரதரும் ராதிகாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க இறந்து போய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அவங்களுடைய உயிர் ஆல்ரெடி பிரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஆனால் இறப்புக்கு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு குக்கர் பிளாஸ்டோ எதுவோ கிடையாதுங்க, அவங்கள சுட்டு கொண்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்து ஆக்சிடென்டல் கேஸில் இருந்து ஒரு மர்டர் கேஸாக மாறிடுச்சுங்க. அவங்களுடைய உடம்புல இருந்து புல்லட்டை வந்து எடுக்கிறாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸ் 2 டீமாக பிரிஞ்சு ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க ராதிகா யாதவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. போலீஸ் அவங்களுடைய வீட்டில் விசாரணை செய்யும் போது அவங்களுடைய வீட்டார் யாருமே போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு நேராக பதில் சொல்லவே கிடையாதுங்க. ஒரு மாதிரி ட்விஸ்டடாக தான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிரைம் சீனை இன்ஸ்பெக்ட் பண்ண போயிருக்காங்க. அந்த கிச்சனுக்குள்ளே போகும்போது ராதிகா யாதவுடைய ரத்தம் கீழே ஃபுல்லாக பரவி இருந்ததுங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்கள சுட்ட புல்லட் ஒன்று அவங்களுடைய உடம்புக்குள்ளே புகுந்து அப்படியே வெளியே வந்து அங்கே இருக்கிற செவுத்தில் அடிபட்டிருக்கு. அந்த ஒரு புல்லட் மார்க்கையும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ போலீஸுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, ராதிகா யாதவை இங்கே தான் யாரோ சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. போலீஸ் மேலும் விசாரிக்கும் போது அவங்களுடைய வீட்டார் சொன்ன பதில்களை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா யார் கொலையாளியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல ஆங்கிள்ஸில் விசாரிக்கும் போது நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாண்டடாக ஒத்துக்கிறாருங்க. அவர் வேற யாரும் கிடையாது, ராதிகாவுடைய தந்தை தீபக் யாதவ் ஏன் தன்னுடைய மகளை கொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸை நம்ம தொடரலாம். தீபக் யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னா,
கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மகளுடைய ஷோல்டரில் வந்து அடிபட்டு இருந்ததுங்க. ஸோ அதனால அவங்க ஃபிசியோதெரபிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஷோல்டர் ஸ்ட்ராப்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கேம்லேருந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விளையாட்டில் ரொம்பவும் ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க சின்ன குழந்தைகளுக்கு கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோச்சிங் சென்டரை ஓப்பன் பண்ணி கோச்சிங்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது நான் டெய்லியும் ஒரு இடத்துக்கு பால் வாங்குறதுக்காக போவேன். அந்த இடத்துக்கு போகும்போது எல்லாருமே என்னை வந்து அசிங்கமாக பேசுவாங்க. பொண்ணுடைய சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றியே வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர் பேசியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் என்னுடைய பொண்ணு இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய பொண்ணுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசினாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. இதனாலவே எனக்கும் என்னுடைய பெண்ணுக்கும் நிறைய சண்டைகள் வந்தது. அந்த சண்டேல நான் அந்த அகாடமியை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு டென்னிஸ் தான் உலகமாகவே இருந்தது. அந்த அகாடமியை என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாங்க. இதனாலவே எனக்கு என் பொண்ணு மேலே கோபம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. ஒன்று என் பொண்ணு மேலே கோபம் அதிகரிச்சது, இன்னொன்று இந்த சமூகத்தில் என்ன ஒரு கையாளாகாதவனாகவும் என்னுடைய பொண்ணுடைய சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் எனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த டென்ஷன்னால நான் என்னுடைய லைசன்ஸ் ரிவால்வரை எடுத்து என்னுடைய பொண்ணு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி இருந்து சுட்டு அவங்கள கொலை பண்ணுனேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தீபக் யாதவ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா? நிறைய விஷயங்கள் இடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா தீபக் யாதவ் ஹரியானாவில் ஒரு மிகப்பெரிய பில்டராக இருந்தாருங்க. அவர் நிறைய வீடுகளை கட்டி வாடகைக்கும் விட்டுருந்தாரு. அவருடைய ரெண்டல் இன்கமே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே வந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாடி மார்ச் 23, 2000 அன்னைக்கு ராதிகா யாதவ் அவருக்கு வந்து மகளா பிறக்கிறாங்க. ஸோ ரொம்பவும் பணக்கார குடும்பமாக இருந்ததுனால ராதிகா யாதவ் சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் என்னன்னு தெரியாம தாங்க வளர்ந்தாங்க. அவங்கள ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய ஃபீஸ் வருஷத்துக்கு பல லட்சங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே அவங்கள டென்னிஸ் விளையாட விட்டாங்க. டென்னிஸ் ராக்கெட்டை கையில் பிடிச்சது தான் அவங்க அதிகம், புக்ஸை கையில் பிடிச்சதை விட. ஸோ அந்த டென்னிஸ்லேயும் அவங்க வந்து பயங்கரமாக எக்ஸல் ஆகிட்டு இருந்தாங்க. இந்தியாவுடைய அடுத்த சானியா மிர்சா இவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து புகழ ஆரம்பித்தாங்க. இந்த எல்லா புகழுக்கும் முக்கியமான காரணமாக இருந்த ஒரு நபர் யார் தெரியுமா? ராதிகா யாதவுடைய தந்தை தீபக் யாதவ் தான். ஆனால் அதே தந்தை தான் இன்னைக்கு ராதிகா யாதவை சுட்டு கொண்டிருக்காருங்க. போலீஸ் வந்து அவர்கிட்ட யார் உங்களை இப்படி வற்புறுத்தினது, உங்களை வந்து யார் அசிங்கமாக பேசினது, உங்களுடைய மகளுடைய கேரக்டரை பற்றி யார் தப்பாக பேசினது, அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 20-25 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒருத்தருடைய பேரும் கூட அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ போலீஸுக்கு அந்த இடத்துல இருந்து வேற எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்காததுனால ஸ்ட்ரெயிட்டாக தீபக் யாதவ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க போய் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய என்டையர் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பல விசாரணைகள்லையும் அவங்களுக்கு யாருமே இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கூட கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போலீஸ் இந்த ஒரு கேஸை வேற விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஆணவ கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 2024 ஜூன் 20 அன்னைக்கு ராதிகா யாதவ் ஒரு மியூசிக் வீடியோவில் நடிச்சிருக்காங்க. அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவங்க தான் ஹீரோயினாக இருந்திருக்காங்க. அந்த மியூசிக் வீடியோவுடைய ஹீரோவா ஆக்டர் அண்ட் சிங்கர் இனாமுல் ஹக் இருந்தார். ஸோ இது வந்து நார்மலான ஒரு மியூசிக் வீடியோ தானே, இதனால யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த மியூசிக் வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் இன்டர்நெட்டில், அதாவது அந்த கீபோர்டு வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய கமெண்ட்டை போட ஆரம்பித்தாங்க. இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களை இவங்க லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மியூசிக் வீடியோவுடைய விஷயத்தை காரணமாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு பையனை இவங்க லவ் பண்ணி அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு மதத்துக்காரனை காதலிச்சதுனாலே இந்த பொண்ணை வந்து உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தந்தை பொண்ணை வந்து கொன்னுட்டாரு அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பித்தாங்க. இது வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்தது. ஆனால் இந்த ஆன்லைன் வியூவர்ஸ் அண்ட் ஆன்லைன் கமெண்ட் போடுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, இந்த கேஸை வேறு விதமாக டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, ராதிகா எப்படி அந்த இனாமுல் ஹக் கூட ஃப்ரெண்டாக ஆனாங்க, எப்படி அவங்க வந்து அந்த மியூசிக் வீடியோவில் நடித்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த பஞ்சாப் டைகர்ஸ் அப்படின்ற ஒரு டென்னிஸ் டீம் இருக்குங்க. அந்த டென்னிஸ் டீமோடைய ஓனரும் கூட இந்த ஆக்ட்ரஸ் தப்சி பண்ணு
அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஷூட் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க டீமுக்காக. ஸோ அந்த ப்ரொமோஷனல் ஷூட்டுக்கு சின்ஸ் இவங்களும் டென்னிஸ் பிளேயர் அப்படின்றதுனால போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த டைரக்டரல் டீம் இருக்கு இல்லையா, அந்த டைரக்டரல் டீமுடைய ஒரு மெம்பராக தான் இந்த இனாமுல் ஹக் இருந்திருக்காரு. ஸோ ராதிகா அவரை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட இவங்களுடைய நம்பரை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு டென்னிஸ் பிளேயர் தான், பட் எனக்கு மாடலிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நான் நல்லா பாடுவேன். ஸோ உங்ககிட்ட ஏதாவது வாய்ப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சிருச்சு 25 வயசு ஆகிடுச்சு, டென்னிஸில் வந்து அவங்க நல்லா எக்ஸல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு இன்ஜரி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க டென்னிஸை விட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும். அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கெரியர் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாடலிங், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்டிங், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சிங்கிங். ஸோ அதனால இனாமுல் ஹக் கிட்ட போய் இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்பர் வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி எனக்கு நீட் இருக்கும்போது உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் போகுது. இனாமுல் ஹக் வந்து ஒரு மியூசிக் வீடியோவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு ஃபீமேல் சிங்கர் வேணும், நல்ல ப்ரெசன்டபுளான ஒரு ஃபேஸ், நல்ல மாடலாக இருக்கணும், அவங்க நடிக்கிறவங்களே பாடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்ட்ரஸஸை தேட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவருக்கு ராதிகா யாதவுடைய ஞாபகம் வருது. அடடா, இந்த பொண்ணு நம்மக்கிட்ட சொல்லிச்சே, அந்த பொண்ணு நல்லா பாடும்னு சொல்லிச்சு, நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா ஆக்ட் பண்ணணும்னு சொல்லுது. சரி ஓகே, அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பாட வச்சு பார்க்குறாங்க, வேறு லெவலாக பாடினாங்க. ஸோ அவர் டிசைட் பண்ணுறாரு, இந்த பொண்ணே வந்து நம்மளுடைய மியூசிக் வீடியோவில் ஹீரோயினாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து மியூசிக் வீடியோ நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் வீடியோவும் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா ஃபேமஸாக தான் போச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த இனாமுல் ஹக் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. நீங்களும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களான்னு சொல்லி விசாரிக்கும் போது இனாமுல் ஹக் சொல்கிறாரு, எனக்கும் ராதிகாவுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது. ஆன் செட்டில் நாங்கள் பார்த்துக்கிட்டது பேசிக்கிட்டதை தவிர ராதிகா யாதவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அவங்க ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ், நல்லா நடித்து கொடுத்தாங்க எங்களுடைய மியூசிக் வீடியோ. இன்ஃபேக்ட் எங்களுடைய மியூசிக் வீடியோவுடைய ஷூட்டிங்க்கே அவங்க தனியாக வர மாட்டாங்க, எப்பயுமே அவங்க அம்மா கூட தான் வருவாங்க. ஸோ எனக்கும் ராதிகாவுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. ஸோ இதிலிருந்து போலீஸுக்கு வந்து ஒன்று கிளியராக தெரிஞ்சிருச்சு, இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது. ஸோ இந்த ஆணவ கொலை அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இந்த ஒரு கேஸை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அது இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ராதிகா யாதவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரொம்பவும் ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டாகிராம் ஐடி. அதனாலேயே இந்த மியூசிக் வீடியோவுடைய ப்ரொமோஷன்ஸுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ராதிகா யாதவை எதுலேயுமே டேக் பண்ணாமலே இருந்தார் இனாமுல் ஹக். ஸோ இப்போ போலீஸ் தீபக் யாதவுடைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்டாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாம் என்னுடைய மகள் சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவும் அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய கேரக்டரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் அகெயின்ஸ்டாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே ராதிகா யாதவை டென்னிஸில் விட்டுருக்க மாட்டார். ஏன்னா டென்னிஸோடைய அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அட்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்த ஸ்போர்ட்டுக்கான ஒரு அட்டையர், அதை போட்டுட்டு தான் அவங்க வந்து விளையாடுவாங்க. அதை வந்து தவறான கண்ணோட்டத்தில் இவரும் பார்த்தது கிடையாது. தன்னுடைய மகளை வந்து பெரிய டென்னிஸ் பிளேயராக ஆக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடைய தான் அவர் வந்து எல்லா ப்ராக்டிஸுக்கும் அவர் தான் கூட்டிகிட்டு போவாராம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த முடிவு எடுத்திருக்க முடியுமா? ஏன் மகளை வந்து மகளுடைய கேரக்டரையே தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி கொலை பண்ணியிருக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியும் போலீஸுக்கு வந்தது. ஸோ அடுத்த ஒரு ஆங்கிள் என்னென்னா, இந்த மாதிரி எல்லாரும் என்னுடைய பொண்ணுடைய சம்பாத்தியத்தில் நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லி அசிங்கமாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து பார்க்குறாங்க. ராதிகா யாதவ் வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர், நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, ஒரு ஷோல்டர் இன்ஜரி ஆகிடுச்சு. ஸோ டாக்டர்ஸ் வந்து கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு தடை வந்து போடுறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஷோல்டர் வந்து ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராதிகா வந்து இந்த டென்னிஸில் ரொம்பவும் பிரியம் இருந்த காரணத்தினால தன்னுடைய கலையை வந்து சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அகாடமியில் போயிட்டு ஒரு கோச்சாக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ செட் ஆகலை அப்படின்ற காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டரை ஓப்பன் பண்ணி கொடுத்ததே இந்த தீபக் யாதவ் தான், அவங்களுடைய தந்தை. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய டென்னிஸோடைய எக்ஸ்பென்சஸுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தவரும் அவர் தான். எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏன் தன்னுடைய மகளையே கொலை பண்ணணும்? யோசிச்சு பாருங்களேன்.
அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிலாம் கிடையாது, ரொம்பவும் பணக்கார குடும்பம். ஸோ அவருக்கு அந்த ரெண்டல் இன்கமே 10 லட்சத்துக்கு மேலே ஒரு மாதத்துக்கு வருது. அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னா என்ன, தன்னுடைய மகளுடைய சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினா கூட அவருக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு நிறைய காசு வந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ராதிகா யாதவ் சம்பாதிக்கிறதுலேருந்து ஒத்த ரூபாய் கூட அவங்க கிட்ட வாங்கினதே கிடையாது. இது வரைக்குமே எல்லா எக்ஸ்பென்ஸுமே இவர் தான் வந்து தன்னுடைய மகளுக்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவர் ராதிகா யாதவை கொலை பண்ணார்? ஸோ இப்போ இந்த கேஸை வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த தீபக் யாதவ் என்ன சொல்லியிருந்தார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில்? அவருடைய மகளை பின்புறம் இருந்து நான் சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பின்புறம் இருந்து சுடுறதுக்கும் மின்புறம் இருந்து சுடுறதுக்கும் 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் இருக்குங்க. யாரையாவது நம்ம ரொம்ப லவ் பண்ணுறோம், ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் பண்ணுறோம் அவங்களையே அப்படின்னா, அவங்களுடைய கண்ணை நேருக்காக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீ பிளான்டாக அவங்க பின்னாடி இருந்து சுடுவோம். ஸோ இது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மேக்ஸிமம் தண்டனையாக வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லைனா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இதுவே மின்புறம் இருந்து சுட்டாங்க அப்படின்னா, நார்மலாக மின்புறம் இருந்து யாரும் சுட மாட்டாங்க. அப்படி சுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பயங்கரமான கோபம், ஒரு வன்மம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் முடிவெடுத்து கோவத்தில் நான் இவ்வளோ காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து சுடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுடுவாங்க. ஸோ அது இமோஷ்னலாக எடுத்த ஒரு முடிவு அப்படின்றதுனால அந்த டெத்து சென்டென்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும், இல்லைனா ஒரு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்ற ஒரு தண்டனை இருக்குங்க. ஆனால் தீபக் யாதவுக்கு தன்னுடைய மகளை கொன்னுட்டோம் அப்படின்ற அந்த ஒரு வழி இருக்கு இல்லையா, ரொம்பவும் அதிகமாக இருந்தது. ஸோ அவருக்கு கிளியராக தெரியும், பின்புறம் இருந்து சுட்டும் இது ப்ரீ பிளான்டு மர்டராக காட்டினா மட்டுமே தான் அவருக்கு அந்த ஒரு டெத் சென்டென்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட்டில் அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தீபக் யாதவ் பின்புறம் இருந்து சொல்ல, மின்புறம் இருந்து தான் சுட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய தம்பிக்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, அதாவது கைதி ஆனதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு புண்ணியாதானம் பண்ணிட்டேன் என்னுடைய பொண்ணுக்கு, இப்போது எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா போதும், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். ஸோ டீப் டவுன் அவருடைய மனசில் தன்னுடைய பொண்ணை, ஆசையாக பெற்று வளர்த்த பொண்ணை தன்னுடைய கைகளாலேயே கொன்னுட்டோமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு இல்லையா, அவருக்கு ரொம்பவும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ போலீஸ் இந்த ஒரு கேஸை ஓப்பன் அண்ட் ஷட் கேஸாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குற்றவாளியோடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும்தான் இந்த கேஸை வந்து நகர முடியும். அதை தவிர்த்து வேறு ஒரு ஆங்கிளில் போலீஸ்னால் விசாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கேஸை தான் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்லேயுமே வந்து இந்த தீபக் யாதவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு முக்கியமான சாட்சி. தானே வந்து ஒத்துக்கிட்டார், நான் தான் என்னுடைய பொண்ணை கொலை பண்ணேன், இதுதான் அதுக்குண்டான காரணமுன்னு அவரும் சொல்கிறாரு. போலீஸும் வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு காரணங்களும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இதை பற்றி ராதிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் டென்னிஸ் பிளேயர், ஹிமான்ஷிகா அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ராதிகா யாதவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு விதமான கண்ட்ரோல்டான என்விரான்மெண்ட்லேயே அவங்க வந்து வளர்ந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு ராதிகா யாதவ் மேலே எவ்வளோ பாசம் இருந்ததோ அதை விட அதிகமாக சொசைட்டியில் தன்னுடைய பேர், சொசைட்டியில் தன்னுடைய புகழ், சொசைட்டிலே நம்ம எல்லாரும் இப்படி நம்மளை மதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, மற்றவங்களுக்காகவே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா, ராதிகா யாதவ் யார்கிட்டயாவது பேசினா கூட நான் இவங்க கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணுமா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ கால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க கூட வீடியோ காலில் வந்து காட்டணுமா, இந்த பாருங்கப்பா நான் வந்து ஹிமான்ஷிகா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டணுமா. அந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே ப்ரெஷர், இந்த சொசைட்டியோடைய ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொன்னாங்க இல்லையா, அந்த தீபக் யாதவுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்க வந்து தீபக் கிட்ட என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, உன்னுடைய பொண்ணு வந்து இப்போ சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா, பார்க்குறதுக்கே வந்து ஒரு விலை மாது மாதிரி இருக்கிறா, இதுக்கு பெட்டர் நீ டென்னிஸ் ஆடுறத விட்டுட்டு அவளை வந்து விலை மாதுவாகவே பண்ணிவிடு, அந்த காசை வச்சு நீ வந்து சம்பாரிச்சிக்கோ, ஆல்ரெடி நீ வந்து அந்த காசில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு அவதூறான பேச்சுக்கள் கேட்கறதுக்கே ரொம்பவும் கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் டெய்லியும் கேட்டு 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 அந்த தீபக் யாதவுடைய மனசுக்குள்ள குரோதம் பயங்கரமாக அதிகமாகிட்டு இருந்திருக்கு.
ராதிகா யாதவ் மேலே. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து டென்னிஸ் ஆடுறதை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம், டென்னிஸில் வந்து ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க, அதனால அதை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அதுக்கு அகென்ஸ்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சுட்டு கொல்லப்படுற ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க அப்பாவை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய கோச்சிங் அகாடமிக்கு போகிறதும் கூட அவங்க அம்மா கூட தான் போயிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கூட ரொம்ப அசோசியேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அஃபிஷியலி அண்ட் பர்சனலி அவங்க அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. சின்ன குழந்தையிலிருந்தே தீபக் யாதவ் தான் தன்னுடைய பெண் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காரு டென்னிஸ் விளையாடுறதுக்கு. இப்போது 2 வாரமாக அது டோட்டலாக மாறி இப்போது தன்னுடைய மனைவி கூட அவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரால் தாங்க முடியல. ஸோ ராதிகா ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கோச்சு அவர் வந்து அப்ராடில் இருக்கார், செட்டில் ஆகிருக்காரு. அவருக்கு வந்து மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து படிச்சுக்கிட்டே நான் என்னுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அங்கே வந்து விளையாடுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னுடைய வீட்டிலேருந்து நான் வெளியே வரணும். வீட்டில் வந்து பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, வாழ்க்கையே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. எது பண்ணாலுமே குத்தம் அப்படின்றாங்க. நான் எது பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய தந்தை வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நான் டென்னிஸில் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் டென்னிஸ் மட்டும்தான் பண்ணணும், டென்னிஸை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அதனாலேயே எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும், சந்தோஷமாக பேசணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நான் ஜாலியாக இருக்கணும். அதுக்காக எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், எனக்கு வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு கோர்ஸ் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க. ராதிகா யாதவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருந்தது எந்த அளவுக்கு தெரியுமா? செலக்டிவ் ஃப்ரீடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிளியராக புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு மாடு கயிறை கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கயிறு வந்து கொஞ்சம் லூஸாக தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா கீழே இருக்கிற புல்லெல்லாம் மேயணும் அப்படின்னா அந்த மாடு ஒரு அளவுக்கு வந்து போகும். எந்த அளவுக்குன்னா அந்த கயிறு வந்து கழுத்தை இருக்கிற அளவுக்கு வந்து போகும். அந்த இடங்கள்ல இருக்கிற புல்லை மட்டும்தான் அதை வந்து மேயும். அதுக்கப்புறம் திரும்பியும் அதே இடத்துக்கு வந்து நின்று தான் ஆகணும். ஏன்னா அந்த கயிறை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் செலக்டிவ் ஃப்ரீடம். அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் ராதிகா யாதவும் இருந்தாங்க. ஸோ இந்த ராதிகா யாதவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனைகள் வரும்போது இந்த ஒரு விஷயம் வந்து அந்த செலக்டிவ் ஃப்ரீடம் அவர் கையிலிருந்து வெளியே போகிறத வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அது மட்டுமே இல்லாமல் அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய மகளை விட சமுதாயத்தில் தன்னை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஒரு விஷயம் அவருடைய மனசில் இருக்க ஆரம்பிச்சுது. ஒருவேளை பொண்ணு டென்னிஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் டென்னிஸை விட்டுட்டு மாடலிங் போயிட்டு அவங்க வந்து ஒரு மியூசிக் வீடியோவில் நடித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தன்னை அசிங்கமாக பேசுவாங்க. இது மாதிரி சின்ன வயசுலேருந்தே டென்னிஸ்னு விட்ட, சின்ன சின்ன குட்டை உடைகளை போட்டு ஆட விட்ட, ஆனால் இப்போது உன்னுடைய பேச்சு கேட்காம உன்னுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, கண்டவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் லிட்டரலாக பேசியிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அவருடைய மனசில் பயங்கரமான ஒரு குரோதத்தை உண்டாக்குச்சு. அவர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு பொண்ணுக்கிட்ட. ஆனால் பொண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணல. ஆஃப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய லைஃப் இல்லையா, கரெக்டாக? ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த மாதிரி வந்து நடந்துக்கும்னு சொல்கிறீங்களேப்பா, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. அதனாலவே அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை. ஸோ இந்த கேஸோடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இது தாங்க. அதாவது அப்ராட்லலாம் இது நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. பட் நம்ம இந்தியாவில் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய பசங்களை அவங்களுடைய லைஃப்பை வாழ விடுங்க. எஸ், நீங்கள் ஒரு ட்ரீமை பர்சியூ பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாமே கரெக்டு. பட் ஆனால் அந்த ட்ரீம்ஸை தவிர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருப்பு வெறுப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, பண்ணட்டும், பிரச்சனை கிடையாது. இட் இஸ் தேர் லைஃப். நீங்கள் உங்களுடைய பசங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத தவிர்த்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஒரு நியூசன்ஸாக மாறவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கேஸ் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் தான். என்னுடைய 2 பசங்களுமே வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க. என்னுடைய பையன் வந்து
ஸ்டேட் அண்டர் 14 கிரிக்கெட் டீமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான், நல்லா எக்ஸல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னுடைய பொண்ணுமே வந்து அப்கமிங் கிரிக்கெட்டராக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் விட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்காகவே பார்த்து பண்ணுவோம். ஆனால் அந்த சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய தலையில் ஏற்றிக்கவே கூடாதுங்க. அதாவது அவங்க வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ பேரண்ட்டாக அதை தவிர்த்து எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தோஷம். பட் இன்கேஸ் நம்ம வந்து பாசிட்டிவ்ஸை பார்க்குறோம் அப்படின்னா நெகட்டிவ்ஸும் பார்க்கணும். இன்கேஸ் அவங்க அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குண்டா நம்ம மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கேஸ்லேருந்து கற்றுக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனல் பேரண்டிங் அண்ட் செலக்டிவ் ஃப்ரீடம், இந்த 2 விஷயமும் பேரண்ட்ஸ் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவோட முடிவில் எனக்கு அது வந்து என்னுடைய மைண்டில் தோணுச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ முடிவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் கேசஸை வந்து நான் அன்கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லா சேனல்லையும் வந்து க்ரைம் கேசஸ் போடுறாங்க, நம்மளும் க்ரைம் கேசஸ் போடுறோம். பட் க்ரைம் கேசஸ் போட்டாலும் அந்த க்ரைமுக்கு உண்டான மோட்டிவ் என்ன, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் வந்து ஒரு க்ரைம் கேசஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி கேசஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோஸை நிறையா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, இன்னமும் வியூஸ் வந்து போகும். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varadaraja, signing off. Thank you and bye.